ஆமே. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார். மகா பலனுள்ளவராயிருக்கிறார். பெரியவர். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. மகா பலனுள்ள கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மகா பலனுள்ள கர்த்தர் இன்னைக்கு நம்மை பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க என்ன ஆண்டவர் பலப்படுத்த போகிறார் என்று சொல்லி? காரணம் அவருடைய சமூகத்தில் அவர் பலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல அவருடைய கண்கள் கவனிக்கிறவைகளாகவும் அவருடைய செவிகள் கேட்கிறவைகளாகவும் அவருடைய கைகள் கிரியை செய்கிறவைகளாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நீங்க பலன் இல்லாத வண்ணமா சோர்ந்து வந்திருக்கலாம், இல்லது சோர்ந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அல்லேலூயா. ஆமீன். அப்ப ஆண்டவர் பலப்படுத்தணும். ஆண்டவரே பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். அல்லேலூயா. உண்மையிலே பலம் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பலம். அப்ப நம்மை சோர்வடைய பண்ண வேண்டும் என்றே சத்துரு போராடுவான். அப்ப அந்த சோறுகள் மாறணும்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போராடி ஜெபிக்கணும். இருக்கிற பலத்தோடு போராடி ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமென். லூக்கா 13வது அதிகாரத்துல பார்க்கும்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, ஒரு ஓய்வு நாள்ல இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்துல கடந்து போகிறாரு. அந்த தேவாலயத்துல 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 18 வருஷமாட்டு பலவீனப்படுத்துகிற ஆவியினால பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இருந்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு தேவாலயத்துக்குள்ள போன உடனே அந்த ஓய்வு நாள்ல அவர் முதலாவது பார்த்தது என்னன்னு சொன்னா இந்த பலவீனப்பட்டிருக்கிற அந்த ஸ்திரீயை. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த இடத்துல கடந்து வருகிறாரே, ஆனால் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிற இடத்துல அவர் என்ன செய்வாருன்னா, யார் பலவீனப்பட்டிருக்கிறா, யார் சோர்வோடு இருக்கா, யார் வேதனையோடு இருக்கா, யார் இந்த நேரத்தில் எழும்ப கூட முடியாத வண்ணமா இருக்கிறா, யாருக்கு இந்த வேளையில என்னுடைய பலம் வேணும், அதைத்தான் ஆண்டவர் முதலாவது அப்படி கவனித்து பார்ப்பார். அல்லேலூயா. காரணம் சத்துரு பாருங்க, அநேக தருணத்துல ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அல்லது ஏதாவது ஒரு மனிதனை கொண்டு வந்து எப்படியாவது சோர்வடைய பண்ணி நம்மளை மடங்க பண்ணறான். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல கடந்து வரும்போது அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா பலப்படுத்துகிறார். அவர் பார்க்கிறார். பார்த்து இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, அவர் முதலாவது செய்கிறது விடுதலை ஊழியம் தான் செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். முதலாவது தம்மிடமா அழைத்து அவர் சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. சுகத்தை கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அவர் விடுதலையாக்குகிற தேவன். ஏன் விடுதலையாக்குகிற தெய்வம்? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை சுமந்தார். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அவர் சுமந்திருக்கிறார். நம்ம கேட்டு இன்னைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்படியே முடிந்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கட்டு, இல்லை நான் எழும்பி நின்று எப்படியோ ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் நாம போராடி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, முடிந்தால் 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி பரலோக தேவனை நோக்கி பார்த்து, எனக்கு பொது பலம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு உம்முடைய பலம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி வரும்போது அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. யாரும் அவனமாய் இருக்கக்கூடாது. ஆமேன். சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமீன். இந்த நேரத்தில் ஆமீன் அப்படியே அசதியை கொண்டு வர்றது போல சாத்தான் போராடுவான். இடம் கொடுக்க கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் போல கைத்தட்டி ஜபிக்க முடியும்னா நீங்க கைத்தட்டி ஜபிக்கணும். கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஜபிக்க உங்களுக்கு பலன் இருக்குன்னா அந்த பலத்தை நீங்க பயன்படுத்தணும். ஆமீன். மௌனமா இருக்கக்கூடாது. இங்க இருக்கிற பலத்தை நீங்க பயன்படுத்தும் போது ஆண்டவர் என்ன உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா.
ஆமென். இருக்கிற பலத்தை வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே கஞ்சத்தனம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயம் உங்களை பலப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. முழு பலத்தோடு, இருக்கிற பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு எப்படி உங்களுக்கு ஜெபிக்க தோன்றுகிறதோ அப்படி நீங்க ஜெபிக்கணும். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் அப்படி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்நிய பாஷை பேசி ஜெபிங்க. அப்படியே கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பிக்க பார்ப்போம். ஆமென். கரங்களை தட்டி விடுதலையோடு நாவை திறந்து துதிச்சு ஜெபிக்க ஆரம்பிக்க பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கேட்கும் போது ஆண்டவருடைய கரம் உங்க மத்தியில வெளிப்படும். எல்லாரும் கரங்களை தட்டி துதித்து ஜெபிங்க. ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே விடுதலையோடு ஜெபிங்க. ஹalleluya. ஓ ரா லா ரா ஷகா லா ரா. ஆமென், ஆமென். பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக உன்னை பார்க்கிற கண்கள், உன்னை உற்று பார்க்கிற கண்கள். ஆமென். உன் பலவீனம் மருத்துவருக்கு தெரியாமல் இருக்கலாம், மருத்துவமனையிலே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும். உன்னை படைத்த ஆண்டவருக்கு தெரியும். அவர் உன்னை உற்று பார்க்க உற்று கவனிக்கிறா. உன் பலவீனத்தை உற்று பார்க்கிறா. உன் வியாதியை உற்று பார்க்கிறா. உன் போராட்டத்தை உற்று பார்க்கிறா. உற்று பார்த்து தம்மிடமாய் அழைக்கிறா. உன் அருகிலே கடந்து வருகிறா. உன் அருகிலே கடந்து வருகிறா. ஆமென். தேவாவியனுடைய பிரசன்னம் இந்த இடத்தை முழுவதுமாய் நிரப்புகிறது. தேவாவியனுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புகிறது. யார் யாரெல்லாம் இயேசுவை நம்பி இருக்கிறார்களோ, நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆவியனுடைய அசைவாடுகள் அளவில்லாமல் இறங்கி வருகிறது. அளவில்லாமல் இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புகிறார். ஜெபிங்க, ஜெபிங்க, நாவை திறந்து ஜெபிங்க. ஆமென், ஆமென். அவர் தாமே உன்னுடைய பலவீனத்தை சுமந்திருக்கிறாரம்மா. அவர் பலவீனத்தை சுமந்திருக்கிறபடியினாலே இனி நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை நம்பி இறக்கி வை. ஆண்டவரை நம்பி அறிக்கை செய். ஆண்டவரை நம்பி ஜெபி. நீ ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். நீ ஜெபிக்கும் போது வானம் திறந்த மகிமை. ஆமென். அளவில்லாத வண்ணமாய் உன் வீட்டை, நீ இருக்கிற இடத்தை நிரப்ப பார்க்கிறேன். கரங்களை தட்டி நாவை திறந்து ஜெபி. ஓ ரீமாலா ராஷாகாலா ரீமாலா ராலா. ஆமென். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. உலாவி கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் உன்னை தொடுகிறது, உன்னை தொடுகிறது. ஆமென். உன்னை தொட்டு சுகமாக்குகிறார், உன்னை தொட்டு சுகமாக்குகிறார். ஆமென். ஆவியில விடுதலை வருகிறதை பார்க்கிறேன். ஆவியில விடுதலை வருகிறதை பார்க்கிறேன். இவ்வளவு நேரம் நீ ஜெபிக்க முடியாமல் இருந்தாய். ஆத்மாவே இப்பொழுது ஆவியானவர் உன் ஆவியில விடுதலையை கட்டளையிடுகிறார். ஆமென். நாவை திறந்து ஜெபி. நீ போராடி ஜெபி. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை உன் மேல ஓடி பாய்கிறது. ஓ ரீமாலா ராஷாகாலா ரீமாலாரா. ஓ ரீமாலா ராஷாகாலாரா. நீ ஜெபிக்க ஜெபிக்க அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி உன்னை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினால வெளியேறுகிறது. பலவீனப்படுத்துகிற ஆவி உன்னை விட்டு வெளியேறுகிறது. இறந்தவரோ இருக்கிறவரோ வருகிறவருமாகிய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ சுத்தாவியே, வெளியே போ சுத்தாவியே. பிள்ளைகளை விட்டு வெளியே போ. ஆவியை விட்டு வெளியே போ. ஆத்மா விட்டு வெளியே போ. சரீரத்தை விட்டு வெளியே போ. பலவீனப்படுத்துகிற வியாதியே வெளியே போ. கிட்னியில போராடுகிற வியாதியே வெளியே போ. இயேசுவின் நாமத்தினாலே ஓ கட்டிகள் கரைகிற நேரம், இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகிற நேரம், இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கிற நேரம். கரங்களை தட்டி விடுதலையோடு கூட ஒரு அக்கினி அபிஷேகம் பலர் மேல இறங்கி வருகிறது. பலர் மேல இறங்கி வருகிறது. ஓ கரங்களை தட்டி பெற்றுக்கோ. ஓ ரீமாலா ராஷாகாலாரா. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறதை பார்க்கிறேன். உன் சிறையிருப்பு திருப்பப்படுகிறது. ஆமென். சாம்பலுக்கு பதிலாக உனக்கு சிங்காரத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஒரு அபிஷேக தைலம் உன் தலையின் மேல் ஊற்றப்படுகிறது. உன் சிரசின் மேல் ஊற்றப்படுகிறது. ஆமென். விசுவாசத்தோடு போராடு, விசுவாசத்தோடு போராடு. சத்துரு வெட்கப்படட்டும்.
ஓ ரீமாலா ராஷாகாலா ரீமாலா ராகாலாரா. ஆமென் ஆமென். அவருடைய விழாவில் தொடிந்த பரிசுத்த இரத்தத்தில் இருக்கிற வல்லமை உன் மேல ஊற்றி பாய்கிறது, உன் பிள்ளையின் மேல ஊற்றி பாய்கிறது. இயேசு இரத்தத்தினால நீ விடுதலை ஆக்குகிறாய், இயேசு இரத்தத்தினால நீ விடுதலை ஆகுகிறாய். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே. பரிசுத்த பிதாவே, உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். யார் யார் இந்த இடத்துல இருந்து, யார் யார் இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நேராக இருக்கிற வானம் திறப்பதாக, வானம் திறப்பதாக. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாய கர்த்தாவே, உம்முடைய இரக்கம் வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை பரிபூரணமாய் வெளிப்படுத்துவீராக. வல்லமை பரிபூரணமாய் வெளிப்படட்டும். ஆமென். இப்பொழுதே பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற வானமண்டலத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை போடுகிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற வானமண்டலத்தின் வல்லமைகள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. ஓ தேசாதிபதி வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. எல்லா மந்திரங்கள், ஓ பில்லி சூனியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. இப்பொழுது நம்முடைய கரா ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அமரபடியா ஜெபிக்கிறேன். விட்டாத போராடு ஜோமன, போராடு ஜோமன. ஓ ரீமாலா ராபாலா ரா ஷாகாலாரா ரிமா லமோ கெட ரபோ ஷாகாலாரா. ஆமென் ஆமென் ஆமென். மருத்துவர்களால் முடியாது என்று சொன்ன வியாதியோ இன்னைக்கு சுகமாகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார். மருத்துவர்கள் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளோ பரிசுத்த ஆவியானவர் தொட்டு சுகப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. யாரெல்லாம் இயேசு இரத்தத்தை விசுவாசிக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். யாரெல்லாம் இயேசு இரத்தத்தை விசுவாசிக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார், பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் தொடுகிறார். ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு, ஆவியானவர் அக்கினி ரூபம் கொண்டு, ஆவியானவர் காற்றாய், ஆவியானவர் வல்லமையாய், ஆவியானவர் மழையாய் மேல் அமருகிறார். ஜெபி ஜெபி. விடாத. யாரையும் பார்க்க கூடாது, யாரையும் பார்க்க கூடாது. இது வேடிக்கை பார்க்கிற இடம் அல்ல, வேடிக்கை பார்க்கிற நேரமும் அல்ல. நீ ஜெபிக்கிற நேரம், உன் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் நீ ஜெபிக்கிற நேரம், நீ போராடுகிற நேரம், நீ வாதாடுகிற நேரம். ஓ பரலோக தேவனை நோக்கி ஓ போராடு. ஓ ராலா ராஷாகாலா ரீமாலாபா லாபாரா. ஆமே. அநேகருடைய நாவல பரிசுத்த ஆவியானவர் வல்லமை வைக்கிறதை பார்க்கிறேன், வல்லமை வைக்கிறதை பார்க்கிறேன். இயேசுவோட நாவை தொட்டு அதே அக்கினி தழல் உன் நாவை தொடுகிறது சகோதரி, உன் நாவை தொடுகிறது. ஆவியானவரை தொடுகிறார், ஆவியானவரை தொடுகிறார். உன் அசுத்த உதடை பரிசுத்த உதடாய் மாற்றுகிறார். ஆமே. நாவல தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் வைக்கிறார். உன்னை கொண்டு சபையில தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஓ பேச வைப்பே, பேச வைப்பே. அநேக ஜனங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாய் தீர்க்க தரிசன வார்த்தைகளை உன்னை கொண்டு பேச வைப்பே. ஆவியானவர் தொடுகிறார், ஆவியானவர் தொடுகிறார். உன்னை சுற்றிலும் ஒரு துப்பட்டி இறங்குவது போல தேவ மகிமாய், தேவ மகிமாய் உன் மேல இறங்கி வருகிறது. தேவ மகிமாய் ஒரு தாங்க முடியாத அபிஷேகம் உன் மேல பற்றி எரிகிறதை பார்க்கிறேன். பேசு பேசு, விட்டு கொடுத்து பேசு. ஆமென். பேசு பேசு. உன்னில் இருக்கிற அபிஷேகம் பக்கத்தில் இருக்கிறவர்களை அனலாய் மாற்றட்டும், அனலாய் மாற்றட்டும். நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எரிய விடு, அனல் மூட்டி எரிய விடு, அனல் மூட்டி எழுப்பி விடு. ஆமென். மங்கி மங்கி போக விடாத, மங்கி மங்கி போக விடாத. கரங்களை தட்டி ஜெபி. ஆமென். ஆவியானவரே உமக்கு நன்றி. நீர் கிரியை செய்வீராக. ஒரு வல்லமை அளவில்லாமல், உம்முடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் நிரப்பட்டும். இப்பொழுதே துரைதனங்கள் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. துரைதனங்களை அதிகாரங்களை சிலுவைகள் மேல் ஜெயம் கொண்ட இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. ஆமே ஆமே. ஆம் பிள்ளை. ஆமென். உனக்கு முன்பதாய் ஆமென் உயர்ந்திருப்பதை பாப்ப. ஆமென். உன் பிள்ளையை குறித்து ஆமென் போடப்பட்ட சாபங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிறது. ஆமென். சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர், ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமே. இன்னைக்கு உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சாப கட்டுகள் உன் குடும்பத்தை விட்டு மாறி போகிறது. பாவத்தின் வல்லமைகள் உன் குடும்பத்தை விட்டு மாறி போகிறது.
ஜெபி ஜெபி ஹalleluya. ஓ ரீமாலா ராஷாகாலாரா. ஆமென். ஒருவரும் புகக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிற கர்த்தர், வானங்கள் வானாதி வானங்களும் கொள்ளாத தெய்வம், நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிற கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஆமென். எனக்காக, என்னுடைய நாமத்துக்காக, என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக உன்னை நான் தெரிந்து கொண்டேன். வல்லமையை பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள், அதிகாரத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஓ ரீமாலா ராஷாகாலா ரீமாலா ராகாலாரா. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் வரவழைக்கிற கர்த்தர். ஆமென். இல்லை என்று சொல்லி புலம்புகிறாய் அல்லவா, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார், ஆண்டவனுக்கு கொடுக்கிறார், ஆண்டவர் வரவழைத்து கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை வரவழைத்து கொடுக்கிறார், அபிஷேகத்தை வரவழைத்து கொடுக்கிறார், ஜபாவியை வரவழைத்து கொடுக்கிறார். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கைகளை அடுத்த கட்டத்துக்கு நேராய் உன்னை கொண்டு செல்லுகிறார். உன் கைகளில் வல்லமாய், உன் கைகளில் வல்லமாய், உன் ஆவியில் வல்லமாய், உன் ஆத்மாவில் வல்லமாய் இயேசு நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஓ ரீபாலாபா ரீஷாகாலா ரீபாலா ராகாலா ரீபாலாபாரா. ஆமென் ஆமென் ஆமென். வெண்கல வெள்ளு வளையும்படி உன்னுடைய புயங்கள் யுத்தத்துக்கு பழக்கவிக்கப்படுகிறது. இந்த வார்த்தை சொல்லும் போது உன் கைகளில் ஒரு அக்கினி இறங்குகிறது, உன் கைகளில் ஒரு அக்கினி இறங்குகிறது. ஆமென் ஆமென். இழந்து போன அபிஷேகத்தை ரெட்டிப்பாய், ரெட்டிப்பாய் உன் சிரசில் வைக்கிறார். பெற்றுக்கொள்ளுமா, ரெட்டிப்பாய் உன் சிரசில் வைக்கிறார். ஆமென். எலியாவின் மேல் இந்த அபிஷேகம் எலிசாவின் மேல ரெட்டிப்பாய் விழுந்தது போல இயேசு கிறிஸ்து உன் மேல அவர் அபிஷேகத்தை ரெட்டிப்பாய் வைக்கிறார். விசுவாசிக்கிறாய் அல்லவா? உன் மேல அபிஷேகம், ஆமென், நீதியின் சால்வை விழுகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஜெபி ஜெபி. சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். ஹalleluya. தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடு. தாவீதின் குமாரனை என்னை அபிஷேகம் என்று சொல்லு, அபிஷேகம் பண்ணும் என்று சொல்லு, அபிஷேகம் பண்ணும் என்று சொல்லு. ஆமென். அபிஷேகம் உன் தலையை உயர பண்ணும். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினாலே இந்த பகல் வேளையிலே அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த பகல் வேளையிலே உன் மேல ஒரு அபிஷேகம் நிரம்பி வழியத்தக்கதாய், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் தொடரத்தக்கதாய் ஒரு அபிஷேகம் மேல பற்றி பெறுகிறது, பற்றி எரிகிறது, பற்றி பிடிக்கிறது. ஜெபி ஜெபி. விடாத விடாத. ஓ ரீமாலா ராரா கபோ ஷாகாலாரா. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ மகிமை, ஆவியானுடைய மகிமை மாத்திரம் வெளிப்படட்டும். அந்நிய வல்லமைகளுக்கு இடமில்லை, அந்நிய வல்லமைகளுக்கு இடமில்லை. பரிசுத்தம் இருக்கிற இடத்திலே அசுத்தத்திற்கு என்ன வேலை? வெளியே போ. இயேசு நாமத்தினாலே உனக்கு நான் கட்டளை போடுகிறேன். வெளியே போ. அசுத்தாவிகள் அலறி வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. இப்பொழுது இயேசு நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாவதாக. ஓ ரீபாலாபா ராஷாகாலா ரீபாலா ராகாலா ராபாலாரா. இந்த ஜெபம் முடியும் போது அநேகருடைய சரீரத்தில் விடுதலையை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறது உணர்வீர்கள். ஆமென் ஆமென் ஆமென். விசுவாசத்தோடு ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது உன்னுடைய தொழில் ஆண்டவர் அற்புதங்களை காண செய்கிறார். உன் பிள்ளைகளுடைய காரியங்கள் அற்புதங்களை காண செய்கிறார். உன் வீட்டுக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற, உன் குடும்பத்தை பிரித்து போராட வேண்டும் என்று போராடுகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இன்னைக்கு அழிக்கப்படுகிறது, இன்னைக்கு அழிக்கப்படுகிறது. ஆவிகளை உணர்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உனக்காய் கிரியை செய்கிறார். வெள்ளம் போல சத்துரு உனக்கு விரோதமாய் நிற்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உனக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். யாரையும் பார்க்காத கரங்களை தட்டி ஜெபி. ஓ ரீபாலா ராஷாகாலா ரீபாலா ராகபோ கெடரபோ ஷபலபலபரா. ஓ ரீபாலா ராஷாகாலாரா. ஆமென். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தெய்வமா இருக்கிற கர்த்தர். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவரே யூடியூப் சேனல் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் இப்பொழுது வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபிப்போமா? வல்லமை இறங்குவதாக. என்ன பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என்ன தேவைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்பா பிதாவே ஒரு வல்லமை வெளிப்படுத்தும். அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைகளே தேவ மகிமை, தேவ மகிமை, ஓ மகிமை வெளிப்படட்டும் ஐயா. அற்புதங்கள் நடப்பதாக.
உம்முடைய ரத்தத்தில் இருக்கிற சகலவிதமான நன்மைகள், உம்முடைய ரத்தத்தில் இருக்கிற சகலவிதமான ஆசீர்வாதங்கள், உம்முடைய ரத்தத்தில் இருக்கிற சகலவிதமான விடுதலைகள் என்னுடைய வாழ்க்கையில உண்டாகணும்பா சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில உண்டாகணும்பா, என் சரத்துல உண்டாகணும்பா, என் நரம்புல உண்டாகணும்பா, எலும்புல உண்டாகணும்பா, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும்பா. சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ஓ ரீபாலா ரஷகாலா ரீமாலா ரகாலாரா. பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஒரே பேரான குமாரனா இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. இயேசுவே, எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு, எங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டு, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகிறது, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. உம்முடைய இரத்தம் ஆண்டவரே நன்மையானவர்களை பேசுகிறது, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஓ பரிசுத்த ஆவியானவர் அமர்வீராக. ஆவியானவரே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இப்பொழுதே பலமாய் ஒரு காற்று, பலமாய் ஒரு அபிஷேகம் அமரபடியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஓ ரீஷாகாலா ரீமாலா ராபாலா ரஷாகாலாரா. எல்லாரும் கரங்களை தட்டி துதிங்க, கரங்களை தட்டி. ஓ ரீபாலா ரஷாகாலாரா. ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆவியானவரே, யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே நம்முடைய இரத்தத்தை விசுவாசித்த ஆண்டவரே இன்னைக்கு நிற்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உன்னத வல்லமை ஊற்றி பாய்வதாக, உன்னத வல்லமை விடுவிப்பதாக, உன்னத வல்லமை அற்புதம் காண செய்வதாக இயேசுவின் நாமத்தினால சம்பவிக்கட்டும். சம்பவிக்கட்டும் ஆண்டவரே, சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காண செய்யும். இந்த நாள் ஆண்டவர் நன்மைகளை காண செய்ய போகிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை காணப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.